அடுத்தவங்க எங்களுக்கு செல்ல முந்தியே நாங்களே சுயமாக நினச்சி முடிவெடுக்கிற 3 விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். யாசரி ஒருத்தரை நாங்கள் மீட் பண்ணதுக்கு அவங்களோட வீட்டுக்கு போய்த்து பேசிக்கொண்டு நிற்க போல் அவங்க ஒரு அடிக்கே இன்றைக்கு என்ன சரியான மேல் கையெல்லாம் நோய் மாற டயர்டு உண்டு அப்படின்னு சொன்னால் நாங்கள் விலங்கெடுத்துக்கொள்ளணும். அவங்களுக்கு இப்போ ரெஸ்ட் ஒன்று தேவை. பேசிக்கொண்டு நிற்கலாம். அவங்க கொஞ்சம் சின்ன அலர்ட் ஒன்று போடணும், தூங்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் நிம்மதியாக நிற்கணும்னு செல்லுறதை தான் அவங்க செல்லாமல் செல்கிற அந்த டைமுக்கு நாங்கள் அப்படி சொன்னால் கொஞ்சம் நேரம் பேசிக்கொண்டுட்டு அவடத்தால் பெய்த்துடுவோம். அவட மனசு நோகாமல் அவங்களுக்கும் விளங்காமல் நாங்கள் பெய்த்துடுவோம். அதை நாங்கள் சுயமாக விலங்கெடுத்து அவடத்தால் பெய்த்துடுவோம். அவங்க மேல்காய் நோவு டயர்டுன்னு சொன்ன உடனே ரைட். ரெண்டாவது விஷயம், யாசரி ஒருத்தர் ஃபோனில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோன்னு பார்க்கறதுக்கு தந்தால் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கொடுத்துடுவோம். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு இதாக்கி அந்த ஃபோன்லேக்க வேறு ஃபோட்டோவை பார்க்க போகப்படாது. அது உங்களோட மேலில் அவர் வச்சிக்க நம்பிக்கைக்கு செய்த பெரிய டேமேஜ் உண்டு. அது சுற்றி ஃபோட்டோண்ட ஃபோனில் பார்க்க தந்தால் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே கொடுத்துருங்க. ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு ஒன்றுமே போவானோ. அடுத்த விஷயம் தான், யாசரி ஒருத்தர் என்ன சரி ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்லி கொண்டிக்க போல் நடுவில் பாஞ்சு நீங்கள் வேறு விஷயத்த அந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேச போவானோ. அவர் செல்லத்தை ஃபுல்லாகவே செல்லி முடிக காட்டி மீந்து அதை ஐடியா எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு பேசுங்க. இடையில வந்து பாஞ்சு பேசினா அவர் விளப்பம் எடுத்துக்கொள்ள இந்த கதையை இவருக்கு செல்லி வேலையில்லைன்னு சொல்லி அதோடையே அவர் அந்த கதையை நிப்பாட்டுவார். உங்களுக்கும் எந்த சென்னு சொல்லி விலையும் கொள்ளையிலா போகிறார்.